अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உண்மை என்பது எத்தகையது எனில், மார்க்கத்தை உடையவர் மட்டுமின்றி மார்க்கமே இல்லாதவர் கூட இந்த உயர் நல்லொழுக்கத்தை பேண வேண்டும் என்று தன் தரப்பிலிருந்து வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவ்வாறு வெளிப்படுத்திய பிறகும் கூட உண்மையை வெளிப்படுத்தும் கடமை சரிவர செய்யப்படுவதில்லை. வாய்ப்பு கிடைத்தால் சுயநலத்திற்காக பொய்யின் துணை தேடப்படுகிறது. மனிதனின் சொந்த வாழ்வில் இருந்து சர்வதேச தொடர்புகள் வரை எல்லா இடங்களிலும் உண்மை என்ற நல்லொழுக்க பண்பை பேண வேண்டும் என்று எவ்வளவு கடுமையாக வெளிப்படுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு வேலை வரும்போது மறுக்கவும் படுகிறது. தனது சுயநலத்திற்காக அன்றாட சாதாரண வாழ்விலும் கூட பொய் துணைக்கு தேடப்படுகிறது. கவுலே சதீத் என்று அழைக்கப்படுகிற உண்மை மறுக்கப்படுகிறது. தொழில் விவகாரங்களில் உலகில் பெரும்பகுதி பொய்யையே துணைக்கு எடுக்கிறது. சமூக தொடர்புகளில் பெரும்பாலும் பொய் உதவிக்கு அழைக்கப்படுகிறது. அரசியலில் உண்மையின் ரத்தம் சிந்தப்படுகிறது. நாடுகளிலும் இதுவே பெரும்பாலும் காணப்படுகிறது. பொதுவாக மார்க்கங்கள் முழுக்க முழுக்க உண்மையை பரப்புபவை. இதிலும் கூட சுயநலத்தை வணங்குபவர்கள் பொய்யை கலக்க முயற்சிக்கின்றனர். உண்மையை எப்படி மறைப்பது, உண்மையின் அடையாளமே எவ்வாறு தெரியாமல் ஆக்குவது என்று முயற்சிக்கின்றனர். பொய்யை அழித்து கூறினால் உண்மையாகிவிடும் என்று சிலர் உறுதி கொள்கின்றனர். அதனால் உண்மை பொய்யாகிவிடும், பொய் உண்மையாகிவிடும் என்று நினைக்கின்றனர். இந்த இரையச்சமின்மை, தூய்மையின்மை உருவாக காரணம் இறைவன் மீது நிச்சய உறுதி இல்லை. இறைவன் மீது உறுதி இருந்தால் பொய்யை இப்போது துணைக்கு எடுப்பது போன்று
இக்காலத்தில் எடுக்கப்பட்டிருப்பது போன்று बन जाए और झूठ जो है वो सच बन जाए। பெரும்பான்மையாக எடுக்கப்பட்டிருப்பது போன்று எடுக்கப்பட்டிருக்காது. बेखौफी और बेबाकी सच्चाई को சொந்த வாழ்க்கையில் விரும்பத்தகாதவை நிகழ காரணம் इसलिए வீடுகளில் உண்மையை பயன்படுத்தாமையாகும். खुदा ताला पर உண்மையை பயன்படுத்தாததால் கணவன் மனைவியை நம்புவதில்லை, மனைவி கணவனை நம்புவதில்லை. பெற்றோர் பல நேரங்களில் பொய் சொல்வதை जिस तरह குழந்தைகள் பார்க்கின்ற போது குழந்தைகளிடம் பொய் சொல்லும் பழக்கம் ஏற்படுகிறது. जाती जिंदगी में घरों குழந்தைகள் பல தவறான காரியங்களில் விழுந்து விடுகிறார்கள். की सच्चाई से काम नहीं लिया, காரணம் வீட்டின் பொய் सच्चाई से काम இவர்களை பொய்யில் வளர்க்கச் செய்கிறது. मियाँ बीवी पर एतमाद नहीं करते, தெரிந்தோ தெரியாமலோ बीवी मियाँ पर வருங்கால சந்ததிகளிடம் और जब बच्चे देखते हैं உண்மையின் மீது माँ बाप கண்ணியம் உருவாவதற்கு मौकों पर பதில் झूठ बोल रहे हैं। சில வீடுகள் அந்த உண்மையை போக்கிவிடுகின்றன. नई नस्ल இவ்வாறு குழந்தைகளை அழித்துக் கொண்டிருக்கின்றனர். गलत कामों में எஞ்சிய சமூக தொடர்புகளின் நிலையும் இதுதான். அதேபோன்று के झूठ उन्हें தொழில்துறை பொய்கள் पर भागते हैं। துரதிருஷ்டவசமாக तौर पर முஸ்லிம் நாடுகளிலேயே இந்த நோய் में அதிகமாக உள்ளது. सच्चाई की कदरें पैदा करने की உண்மை சத்தியம் என்று எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்யப்படுகிறதோ अपने बच्चों அவ்வளவுக்கு செயலளவில் மறுக்கப்படுகிறது. फिर बात அதேபோன்று का भी நாட்டு அரசியல் இங்கும் பொதுவாக பொய்யே துணைக்கு எடுக்கப்படுகிறது. मैंने कहा ஆனால் முஸ்லிம் நாடு என்று அழைக்கப்படுகிற நாடுகளுக்கு मुसलमान ममालिक में உண்மையில் நிலைநிற்கவும் பொய்யை வெறுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ताकत का जितना शोर मचाया जाता है எந்த அளவு மிகவும் அழுத்தமாக வழிகாட்டப்பட்டுள்ளதோ அதே அளவு பொய் துணைக்கு எடுக்கப்படுகிறது. கடந்த நாட்களில் झूठ का, பாகிஸ்தானில் लेकिन கராச்சி மற்றும் சிந்து பகுதியில் நிலைமைகளை ஒரு அரசியல்வாதி अल्लाह और उसके தமது மக்கள் மீது கோபம் கொண்டவாறு அந்தரங்க விஷயங்களை விளக்கினார். पर कायम रहने और झूठ से नफरत சில அரசியல்வாதிகளும் விமர்சகர்களும் दी। இவ்வாறு உண்மையை வெளிப்படுத்துவது அரசியல்வாதிகளின் வேலை அல்ல என்று விமர்சிக்கின்றனர். அரசியல்வாதி உண்மை கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் படவில்லை. இவர் உண்மை கூறுகிறார், இவர் அரசியல்வாதி அல்ல, सियासतदान ने अपने लोगों से नाराज இவர் பைத்தியக்காரராகிவிட்டார் என்கின்றனர். अंदर का सब तमाम அவர் எடுத்து கூறிய குற்றச்சாட்டுகள் மறுக்கப்படவில்லை. तो बात மாறாக இவர் उண்மையை கூறுகிறார், எனவே இவர் பைத்தியம் என்று விமர்சிக்கப்படுகிறது. दूसरा किया कि इस விமர்சகர்கள் இவ்வாறு கூறுகின்றனர், सियासतदान को அரசியல் வாழ்வு மற்றும் தமது தனித்தன்மையை இவர் அளித்துக் கொள்கிறார். कभी सच बोले, ये सच बोल रहा है இதனை ஒரு பைத்தியம் தான் செய்ய முடியும். இவர்களின் பார்வையில் உண்மையும் சத்தியமும் அழிவுக்கு காரணமாகிவிடும். कि जो बातें हैं वो गलत है, இதுவே இவர்களின் நிலை. कि ये सच बोल रहा है इसलिए ये पागल है। இவர்களின் பார்வையில் तबसरा वाले कहते हैं कि अपनी सियासी जिंदगी और दुनियावी அரசியலும் ஆட்சியும் दाव पर இறை வார்த்தையை விட மேலானது. जो सिर्फ அல்லாஹும் ரசூலும் பொய் சொல்லாதீர்கள் என்கின்றான். गोया इनके नजदीक அல்லாஹும் ரசூலும் பொய் சொல்லாதீர்கள் என்கின்றனர். और सदाकत ஆனால் இவர்கள் கூறுகிறார்கள், जवाब அரசியல் மற்றும் ஆட்சிக்காக பொய் சொல்லுங்கள், बस சொல்லாவிட்டால் நீங்கள் தவறு செய்தவர்களாவீர்கள். இதற்கு பிறகும் கூட இவர்கள் உறுதியான முஸ்லிம்களாவர். और हुकूमत ஆனால் அகமதிகள் कॉल पर हार गई। முஸ்லிம் அல்லாதவர்களாம். உண்மைக்காக தமது தொழில்கள், பெருமைகளை, कि सियासत உயிர்களை அழிவில் போடுபவர்கள் அகமதிகள். बोलोगे இதற்கு காரணம் அகமதிகள் ஓர் இறைவனை வணங்குபவர்களாவர். அவன் பொய் ஒரு ஷிர்க் ஆகும், இணை வைப்பு என்று கூறியுள்ளான். गैर मुस्लिम அவர்கள் ஒரு நபியை ஏற்றவர்களாவர். जो सच्चाई की அவர் மீது இறுதி ஷரியத் ஆகிய திருக்குரான் இறங்கியது. मुनफिर எல்லா தீமைகளின் வேரும் जानों को பொய் என்பது அவர்களின் கூற்றாகும். பிறகு சர்வதேச அரசியல் எடுத்துக்கொண்டால் एक खुदा की इबादत करने அதில் முஸ்லிம் அரசுகளாயினும் மேற்கத்திய அரசுகளாயினும் இவர்கள் அனைவரின் நிலையும் ஒன்றுதான். सभी को मानने वाले हैं।
இந்த நாடுகள் शहरी किताब தமக்குள் உள்ள தொடர்புகளில் பொதுவாக உண்மையை பேசுகின்றனர். मान है அவற்றில் ஓரளவு உண்மையும் உள்ளது. और गुनाहों की जड़ झूठ। फिर बैनुल-अक़वामी सियासत है। ஆனால் மற்ற நாடுகளின் விஷயத்தில் அல்லது முஸ்லிம் நாடுகளின் விஷயத்தில் இவர்களின் கொள்கையே மாறிவிடுகிறது. मगरबी हुकूमतें हों, इन सब का एक हाल है। इन मुल्कों को இவர்கள் முதலில் ஈராக்கை बात में अमूमन தாக்கியதிலிருந்தே அது தெரிய வந்தது. कुछ न कुछ சதாம் ஹுசைனை கொல்வதற்காக ஈராக்கையே அழித்தனர். அவர்களின் செல்வங்களை கைப்பற்றினர். सवाल पैदा हो, பிறகு எங்களுக்கு தவறு ஏற்பட்டு விட்டது என்றனர். हुकूमतों का सवाल पैदा हो எவ்வளவு அநீதி, तो इनका சூழ்ச்சி, बदल जाए। பயங்கர ஆயுதங்கள் ஆகியவற்றின் மூலம் इनका हाल तो உலகை அழிக்கவும் அண்டை நாட்டை அடிமைப்படுத்திவிடவும் इन्होंने किए। சதாம் ஹுசைன் நினைக்கிறார் என்று எங்களுக்கு हुसैन को उतारने के लिए செய்தி கிடைத்ததோ அந்த அளவுக்கு அங்கிருந்து எதுவும் கிடைக்கவில்லை என்று பிறகு கூறிவிட்டனர். कब्जा कर लिया तो फिर कह दिया कि हमें गलती लगी थी। जितना जुल्म और खौफनाक मनसूबाबंदी பிறகு லிபியா மீது குறிவைக்கப்பட்டது. இப்போது கூறுகின்றனர் தவறான செய்திகள் கிடைத்துவிட்டன. हमसायों को அந்த அளவுக்கு பொதுமக்கள் மீது பெரும் அநீதிகள் அங்கு நடக்கவில்லை என்று கூறுகின்றனர். करना चाहता है, उतना कुछ तो वहां से नहीं निकला। இவையெல்லாம் மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்கள் செய்தியை பரப்புகின்ற கருத்துகள். तो अब कहते हैं முதலில் பொய் பிரச்சாரம் செய்து தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. इतना जुल्म, பிறகு உண்மையாளர் ஆவதற்காக தமது ஊடகங்கள் மூலம் எங்களுக்கு தவறு ஏற்பட்டுவிட்டது, எவ்வளவு விஷயங்கள் அங்கு நடப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்ததோ बस पहले அவ்வளவு நிரூபிக்கப்படவில்லை என்கின்றனர். करके हमले किए जाते, உண்மையில் அவர்கள் फिर सच्चा உண்மை கூறுவது கூட பொய்யை மறைப்பதற்காகவே ஆகும். से ही कह दिया जाता है நோக்கமோ हमें गलती लगी। வளங்களை அபகரிப்பதுதான். அது நடந்துவிட்டது. जितना कुछ हमें बताया गया था ஆனால் அதற்கான வாய்ப்பையும் கூட முஸ்லிம்களே ஏற்படுத்தி தருகின்றனர். तो ये सच्चाई भी நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்கள் நாட்டின் செல்வம் मकसद वसाइल பொதுமக்களின் நலனுக்காக செலவு செய்திருந்தால் நாட்டுக்குள் இவ்வளவு குழப்பம் ஒருபோதும் உருவாகியிருக்காது. அவ்வாறு அவர்களுக்கு பிரச்சனையில் தலையிட துணிச்சலும் ஏற்பட்டிருக்காது. कि मुल्क की दौलत எவ்வாறு இருப்பினும் अवाम पर खर्च की जाए, சர்வதேச அளவில் साथ उठे मुल्क के अंदर பொய் கூறுதல், ना इन लोगों को உண்மையை மறைப்பது மட்டுமல்ல, பிறர் உடைமையை அபகரிப்பதில் எல்லா நாடுகளும் தத்தமது பங்கை செய்கின்றன. झूठ और सदाकत को நாம் தப்பிவிடுவோம் என்று நினைக்கின்றன. ना सिर्फ छुपाने, உலகில் தப்பிவிட்டாலும் கூட इसकी ஒரு வருங்காலம் உள்ளது, அதனை சந்திக்க வேண்டியுள்ளது. तमाम மறு உலகு உள்ளது, அதில் எல்லா கணக்கும் தர வேண்டியுள்ளது. பிறகு இந்த உலகத்தோடு முடிவதில்லை. நாம் பார்க்கிறோம், हम बच जाएंगे। மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்தின் கொடியை உயர்த்துகின்ற இந்த பெயர் தாங்கிகள் உண்மையை மறுக்கின்றனர், பொய்யுக்கு முதன்மை தருகின்றனர். இதில் இஸ்லாமிய எதிர் சக்திகளும் அடங்கும். இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள். இக்காலத்தில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை பேரன்பருடைய எதிரிகளும் ஆவர். कि मजहब के नाम இவர்களுள் முஸ்லிம்களும் அடங்குவர். मजहब के नाम இவர்களும் இஸ்லாமிய எதிர்ப்பு சக்திகளின் வேலையை செய்கின்றனர். सच्चाई को रद्द कर சத்தியத்தை அறிகின்றனர், ஆனால் தமது சொந்த பலனுக்காகவும் சொற்பொழிவு மேடைகளுக்காகவும் பொய்யை துணைக்கு எடுக்கின்றனர். பொதுமக்களின் மனத்தில் நஞ்சை விதைப்பதற்கு ஒருவர் மற்றவரை முந்துகின்றனர். सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்களுள் பலர் ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய நூல்கள் மற்றும் ஜமாத்துடைய லிட்ரேச்சர் நூல்களை படித்துவிட்டு தர்சு கொடுக்கின்றனர், சொற்பொழிவாற்றுகின்றனர். அதுவன்றி இவர்களிடம் இஸ்லாமிய எதிரிகளின் வாயை அடைக்க எந்த ஆதாரமும் இல்லை, अपने वफाद படைப்புகளும் இல்லை. और मेंबर की खातिर இக்காலத்தில் ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாத்தின் தற்காப்பை के மிக உன்னதமாக जहर आलूद மறுக்க முடியாத ஆதாரத்துடன் செய்துள்ளார்கள். ஆனால் कई हैं பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக तो इस्लाम ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமை பற்றி जमात के कुतुब और लिटरेचर पढ़ते நவுதுபில்லா பொய்யர் என்று கூறுகின்றனர். हैं, तकरीरें करते हैं, उसे तैयार करते இதனை ஏற்கனவே நான் ஒருமுறை கூறியுள்ளேன். हैं। इसके अलावा इनके पास
ஒருவர் கூறினார், ஓரிரு முறை அல்ல, मुंह बंद करने के लिए பல உலமாக்களை பற்றி அவர்கள் டிவியில் சொற்பொழிவாற்றுபவர்கள். लिटरेचर அவர்களின் வீடுகளில் इस जमाने में தப்சீர் கபீர் மற்றும் जिन्होंने इस्लाम का பல நூல்களின் வால்யூம்களை பார்க்கப்பட்டுள்ளது. और ऐसे दलाइल के साथ किया, அதுவும் ஆட்சேபனை செய்வதற்காக அன்று, कोई रद्द नहीं कर सकता. குறைகளை சுட்டிக்காட்டுவதற்காகவும் அன்று, மாறாக अवाम उन्नास को धोखा देने के लिए कहते हैं. அந்த கருத்துக்களை அறிந்து தர்சுகளில் அதனை பயன்படுத்துவதற்காக வைத்துள்ளனர். मुझे खुद पहले भी मैं एक दो जिक्र कर चुका हूँ. இவர்களுக்கு और एक दो இஸ்லாத்தின் मुख्तलिफ लोगों மேன்மையை நிரூபித்து காட்டுவதில் के जो बड़े எந்த ஆர்வமும் இல்லை. हैं और तकरीरें करते हैं, कि खुद उन्होंने उनके घरों में இவர்கள் பொதுமக்களுக்கு की और कुतुब நேர்வழியை கண்டறிய சரியான வழிமுறையை கூறப்போவதும் இல்லை. और इसलिए नहीं कि इतराज सिर्फ, இவர்கள் சொற்பொழிவு மேடைகள் தம்மை விட்டு போய்விடுமோ என அஞ்சுகின்றனர். लेकिन खुद इन्होंने बताया எவ்வாறு இருப்பினும் कि இது இவர்களின் முயற்சிகளாகும். फायदा उठाकर ஆனால் இறைவன் ஒவ்வொரு காலத்திலும் करते हैं दलाइल. தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அனுப்பும் போதும் அவர்கள் இந்த முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். तो इन लोगों ஆனால் இறை நீதி ஒன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. की बर्तरी साबित होने से அல்லாஹ்வின் நீதி எப்போதும் மிகைக்கின்றது. इसलिए अवाम उन्नास को உண்மையைத்தான் अल्लाह்வின் நீதி மிகைக்க வைக்கும். रास्ते देखने के तरीके எனவே எப்போதும் இறைவன் कहीं इस உலகில் நபிமார்களை அனுப்பி வைத்துள்ளான். பொய் அதன் எல்லையை தொடும்போது, उसे குழப்பம் எல்லையை தொடும்போது, சத்தியம் அழியும் போது அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வருகின்றனர். कोशिशें हैं और हर உண்மையை மீண்டும் உலகில் நிலைநாட்டுகின்றனர். अपने किसी फरिश्तादे को भेजता है तो मुखालिफिन ये எதிர்ப்புக்கு பிறகும் அவர்கள் உண்மையை பிரச்சாரம் செய்கின்றனர், अल्लाह ताला மேன்மேலும் வளர்கின்றனர். और अल्लाह ताला की तकदीर அவர்களின் வழியில் எதிரிகள் லட்சம் தடைகள் போட்டாலும் को ही अल्लाह ताला की அல்லாஹ்வின் நியதியே மிகைத்து நிற்கிறது. और इसलिए हमेशा खुदा ताला दुनिया में अंबिया அல்லாஹ்வின் நியதி कि जब இந்த நபிமார்களுக்கு पहुंच जाता है, जब फसाद எப்போதும் உதவி செய்கிறது. மலக்குகள் ஆதரவாக நின்று அவர்களுக்கு உதவி செய்கின்றனர். उस वक्त ये अल्लाह ताला के फरिश्ता இதுவே இக்காலத்தில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இறைவன் அளித்த வாக்குறுதியாகும். जो मुखालफत के बावजूद அல்லாஹ்வின் அருளால் இறைவன் அதனை நிறைவேற்றிக் கொண்டே செல்கின்றான். அவர்கள் மாநாடு நடத்துகின்றனர், பிரசுரம் வெளியிடுகின்றனர், उनके राह அநீதி இழைக்கின்றனர். दुश्मन लाख रोड़े, அதோடு செப்டம்பர் மாதம் मगर अल्लाह ताला की तकदीर 7ஆம் தேதி பாகிஸ்தானில் மாநாடு ஒன்று நடந்தது, ரப்பாவிலும் நடந்தது. ताला की तकदीर அதற்கு அவர்களுள் பிரபல உலமாக்கள் வந்தனர். साथ रहती है, उसके फरिश्तादों के மாநாட்டுக்கு उनकी मदद करते रहते தாஜ்தாரே खत्मे नबूवत கான்ஃபரன்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது. हैं। अल्लाह ताला का वादा है, அதில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை ஏசுவதையும் इसको पूरा ஜமாத்துக்கு எதிராக புனைந்து கூறுவதையும் தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை. முழு இரவும் அப்படியே வீணாக பேசிவிட்டு சென்றனர். पाकिस्तान में இவை अனைத்தும் जलसा हुआ, அல்லாஹ் ரசூலின் பெயரால் செய்தனர். आते हैं இதுவே இவர்களின் நிலை. आए और जलसों के नाम रखा होता है ताजदार खत्म नबूवत कॉन्फ्रेंस, और वहाँ இருந்தும் கூட இறைவனுடைய நியதி मुस्लिम செயல்படுகிறது. அல்லாஹ்வின் அருளால் जमात के खिलाफ ஜமாத் மேன்மேலும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. कोई करने के அல்லாஹ் தனது வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால், सारी रात इसी இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வெற்றி பெறாவிட்டால், तरह जाते हैं அல்லாஹ் தனது வாக்குறுதியில் தவறு செய்ததாக நிரூபணமாகிவிடும். நவுஸ் பில்லாஹ். लेकिन उसके बावजूद अल्लाह ताला की तकदीर चल रही है, மார்க்கத்தின் மீது, आगे से आगे बढ़ती நபிமார்களின் மீது, இறைவன் மீது உலகின் ஈமானே போய்விடும். எனவே அல்லாஹ் இந்த ஈமானை நிலைநாட்ட, நல்லியல்பை அதிகரிக்க ஒரு காட்சியை காட்டுகிறான். अल्लाह ताला अगर अपने वादों को அதனால் அவர்களின் ஈமான் ஒவ்வொரு வினாடியும் வலுப்பெறுவதற்கு காரணமாகி விடுகிறது. ना आए तो फिर अल्लाह ताला तो नाउज़ु बिल्लाह अपने वादों में गलत साबित சில மார்க்கங்கள் முந்தைய உண்மை கதைகளை கூறி அம்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களின் ஈமானை உறுதிப்படுத்துகின்றனர். இன்னும் சில மார்க்கங்கள் புத்தம்புது சம்பவங்களை கூறி தமது மார்க்க ताला तो நிறுவனர் உண்மையானவர் என்று
கூறி மக்களை கவருகின்றனர். ईमानों को बढ़ाने के சிலர் கவரப்படுகின்றனர். ऐसे नज़ारे दिखाता है जो हर लम्हा उनके ईमान சிலருக்கு அல்லாஹ் தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியாரை குறித்து அறிவித்து கொடுத்து வழிகாட்டுகின்றான். पुराने किस्सों में सच्चाई के वाकयात बयान करके சுருக்கமாக अपने मान தமது தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் உண்மையை பற்றி, நபிமார்களின் உண்மையை பற்றி, அந்த நபியின் வாழ்நாளிலேயே மக்களின் கவனத்தை அவர் பக்கம் திரும்பச் செய்கின்றான். और சிலர் பிற்காலத்தில் மார்க்கத்தின் வளர்ச்சி கண்டு, मुतासर करते हैं। ஏற்றுக்கொண்டிருப்பவர்களின் செயல் கண்டு, நபியுடன் இருக்கும் ஜமாத்தை கண்டு भेजे हुए की இறைவன் புறமிருந்து வழிகாட்டலை பெற்று நேர்வழியை பெறுகின்றனர். रहनुमाई फरमाता है। எவ்வாறு இருப்பினும் बहरहाल मुख्तसर ये நாம் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் और सिद्ध की அவர்களுடைய வாழ்க்கையின் மீது ஆய்வு செய்யும் போது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அக்காலத்தின் மறுப்பாளர்கள் கூட लोगों की तवज्जो சுத்தூக், அமீன், ये बनाता है। உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயரிலேயே அறிந்திருந்தனர். मानने वालों के अमल देख இது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையாகும். बात को देखकर जो அவர்கள் மக்காவின் தலைவர்கள் மற்றும் தமது உறவினர்களை ஒன்று கூட்டி இந்த குன்றின் பின்னால் ஒரு படை மறைந்துள்ளது என்று சொன்னால் உங்களுக்கு அது தெரியாவிட்டாலும் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். வெளிப்படையாக பார்க்கும்போது அது சாத்தியமில்லாதது. तो आपको लोग அவர்களின் பின்னால் ஒரு படை மறைந்திருந்து கண்ணுக்கு தென்படாமலே போய்விடுவது சாத்தியமற்றது. ஆனால் ये आप எல்லோரும் ஒரே குரலில் கூறினார்கள், முஹம்மதே कि जब आपने अपने अजीजों ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், के सरदारों நீர் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை, எனவே நாம் ஏற்றுக்கொள்வோம். के पीछे एक फौज छुपी हुई है, பிறகு அன்னார் அவர்களுக்கு தப்லீக் செய்தார்கள். ஆனால் அவர்கள் உலகியல்வாதிகள். கல்மனம் கொண்ட அவர்களிடம் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. उसके पीछे से कोई फौज छुपी हो, ये हो नहीं सकता था कि नजर न आए। அவர்களின் முடிவும் தீயதாகவே ஆனது. इसके बावजूद அவர்களுள் சிலர் பின்னால் முஸ்லிம் ஆயினர். எவ்வாறு இருப்பினும் सल्लल्लाहु நபிமார்கள் தமது சத்தியத்தினாலேயே உலகை தம் பக்கம் அழைக்கின்றனர். अलैहि हम यकीन திருக்குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தப்லீகை விளக்கியவாறு அந்த வார்த்தை இறைவன் பதிவு செய்துள்ளான். लेकिन ये दुनियादार लोग थे, ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். उन पर तो कोई असर नहीं हुआ, उनके अंजाम भी बद हुए। இதற்கு முன்னரும் நான் உங்களுக்கு மத்தியில் நீண்ட காலம் வாழ்ந்துள்ளேனே, சிந்திக்க மாட்டீர்களா? अपनी सच्चाई இது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பற்றி के लिए அவன் தந்த சான்றாகும். कुरान करीम ने भी हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम நான் நீண்ட காலம் बयान फरमाते हुए कुरान உங்கள் மத்தியில் இருந்துள்ளேன், ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. महफूज फरमाए हैं। இப்போது வயோதிகனும் ஆகப் போகிறேன், இனியா பொய் சொல்வேன், அதுவும் இறைவன் மீது? उम्र मिन कबले, அவனோ பொய்யை இணை வைப்புக்கு சமமாக கூறியுள்ளான். यानी बस मैं इससे पहले भी तुम्हारे அதுவும் எனது போதனையில் எழுதப்பட்டுள்ளது. நான் வந்ததே தௌஹீதை நிலைநாட்டத்தான். ये वो இதுவே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதிலாக இருந்தது. खुदा ताला की तरफ से எனவே நபிமார்களின் தப்லீகிற்கு कि मैंने பெரும் காரணியும் ஆயுதமும் அவர்களின் உண்மையின் வெளிப்பாடேயாகும். அவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் अब बूढ़ा होने को आया हूँ, உண்மை மின்னுகிறது. अब झूठ बोलूंगा। அதனை பார்த்து அவர்கள் தப்லீக் செய்கின்றனர், தமது தூதி செய்தியை எடுத்து வைக்கின்றனர். ने झूठ को ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த இல்ஹாம் இறங்கியுள்ளது. வலகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். आया ही तौहीद के ஒரு நீண்ட காலம் உங்களிடம் இருந்துள்ளேனே, बस ये உங்களுக்கு அறிவில்லையா? का जवाब இது பற்றி நுசூலுல் மஸீஹ் என்ற நூலில் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். और हथियार கிட்டத்தட்ட 1882 அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த வஹியை தந்து சிறப்பித்தான். வலகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். की चमक இதில் மறைவானவற்றை அறிந்த இறைவன் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டியுள்ளான். எந்த எதிரியும் உமது வாழ்விலிருந்து हज़रत मसीह मौद अलैहिस्सलाम को भी ये इल्हाम हो, எந்த குறையையும் எடுத்துக்காட்ட இயலாது. लबिस्तु फीकुम, இந்த வகையில் எனக்கு இந்த 65 வயது வரை एक उम्र तक तुम தொலைவில் இருப்பவரோ அருகில் இருப்பவரோ எனது கடந்த கால வாழ்வின் மீது எந்த குறையையும் நிரூபித்து காட்ட இயலாது. आते हैं। ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1982 में अल्लाह ताला ने मुझे இதனை எழுதும்போது
தனது வயதை குறிப்பிட்டார்கள். फीकुम இன்னும் சொல்ல போனால் अफला ता எதிரிகளிடமிருந்தே தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் தூய்மை குறித்து சொல்ல வைத்தான். इस बात की तरफ इशारा உதாரணமாக மௌலவி முகமது ஹுசைன் சாப் कभी तेरी सवाने पर कोई दाग नहीं लगा सके। மிகவும் அழுத்தமாக चुनाचे इस वक्त தமது இஷாத்து சுன்னா की उम्र என்ற பத்திரிகையில் பலமுறை எம்மையும் எமது குடும்பத்தையும் புகழ்ந்துள்ளார். कोई शख्स இந்த மனிதர் नजदीक रहने இவரது குடும்பம் हमारी பற்றி என்னை விட அதிகமாக அறிந்தவர் வேறு எவரும் இல்லை என்று வாதிட்டு கூறியுள்ளார். जिंदगी की पाकीज़गी की பிறகு நீதியின் கட்டுப்படுதலால் தமக்கு भी दिलवाई, जैसा कि தெரிந்ததை வெளிப்படுத்தியுள்ளார். மறுப்பின் அடிப்படையை நிறுவியவரான ஒரு மனிதர் வலக்கத் லஃபிஸ்து ஃபீக்கும் உங்களிடம் நான் வந்துள்ளேன், और हमारे खानदान की तारीफ உங்களிடம் நான் வாழ்ந்துள்ளேன் என்ற முன்னறிவிப்பை உண்மைப்படுத்தியுள்ளார். और इसके खानदान की எனவே உண்மை எத்தகையது எனில் कोई वाकफी நபியின் உண்மைக்கு அது மிக பெரும் ஆதாரமாகும். से अपनी எனவேதான் वाकफी அல்லாஹ் தாலா நபிமார்களை நான் நீண்ட காலம் உங்கள் மத்தியில் இருந்துள்ளேனே, பொய் சொன்னதில்லையே, बानी है இப்போதா கூறுவேன் என்று लविस्तफी தனது அன்பிற்குரியவர்களின் சிறப்பு பண்பாக குறிப்பிட்டுள்ளான். ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் பற்றி ஒரு மேற்கோளை கேட்டீர்கள். அவர்களின் வாழ்க்கையை பற்றி எதிரிகளும் கூட जो नबी के सच्चे கரை கண்டுபிடிக்க இயலாது. और तबलीग के लिए एक बहुत बड़ा जरिया है। உண்மை வாழ்வின் மிக உயரிய அடையாளமாகும். இந்த கால மௌலவிகள் நவுஸ் பில்லா பொய்யர் என்று கூறுவது போன்று அத்தகைய ஒரு மனிதரை பற்றி எவ்வாறு கூற முடியும்? कि मैं एक उम्र तक में रहा हूँ, ஆம், कभी झूठ नहीं बोला, क्या आप बोलूंगा வாயினால் इस बात சிறிது உளறிக்கொண்டுதான் உள்ளனர். प्यारों की ஆனால் எதனையும் நிரூபிக்க இயலாது. இன்றும் கூட நல்ல நியத்துடன் அல்லாஹ்விடம் உதவி கேட்டால் इस्लाम के அல்லாஹ் அவர்களுக்கு ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய உண்மையை बाद आपने सुना நிரூபித்து காட்டுகிறான். जब आपकी सीरत पर கடந்த ஜும்மாவில் நான் சில சம்பவங்களை கூறினேன். तो सच्चाई எவ்வாறு जो सीरत அல்லாஹ் தாலா ஹதரத் மசீமது அலை இஸ்லாமுடைய உண்மையை நிரூபித்து காட்டியுள்ளான் என்றும் के नौजुबिल्ला அவர்கள் எவ்வாறு இறைவனிடம் தூய்மையான முறையில் करने वाले जो मर्जी உதவி கேட்டு துஆ செய்தார்கள் என்றும் கூறினேன். मुंह से बकबक करते हैं, ये करते रहे, लेकिन இந்த உண்மையைத்தான் நபிமார்கள் கொண்டு வருகின்றனர். இதன் வெளிப்பாடு और आज அவர்களின் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஏற்படுகிறது. இந்த உண்மையைத்தான் और नेक नियत होकर நாம் உலகில் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். हदायत और मदद मांगते हैं நாம் ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் और इस्लाम की सच्चाई அவர்களை ஏற்றிருப்பவர்களாவோம். ஏனில் நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்களும் தாம் ஏற்றுக்கொண்டவரின் உண்மையை பற்றி உலகுக்கு சொல்வது முக்கிய பணியாகும். मुस्लिम इस्लाम की सच्चाई की तस्दीक பிறகு அவர்களை ஹிதாயத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். कर नेक नियत होकर अल्लाह ताला இக்காலத்தில் இஸ்லாமே எல்லா உண்மைகளின் தலைமையகமாக விளங்கும் இறுதி மார்க்கமாகும். जिसको இது ஒன்றே தனது போதனையை அதன் அசல் வடிவில் முன்வைக்கிறது. जिंदगी के இது ஒன்றே இதுவரை இறைவனது வேதத்தை அதன் அசல் நிலையில் வைத்துள்ளது. கியாமத் வரை பாதுகாப்பாக இருக்கும். जो मुस्लिम இது इस्लाम के मानने திருக்குரானின் வாதமாகும். क्योंकि अम्बिया के मानने वाले அது उண்மை மற்றும் ஹிதாயத்தின் ஊற்றாகும். कि जिस नबी को वो मानते हैं மற்ற எல்லா மார்க்க நூல்களிலும் दुनिया को बताएं, கதைகள் பொய்கள் கலந்துள்ளன. उन्हें भी हिदायत இந்த உண்மையை கொண்டு உலகுக்கு ஒளியூட்டுவது ஒரு முஸ்லிமின் கடமையாகும். इस्लाम ही वो ஆனால் முஸ்லிம்களோ जो सब தாமே தவறான வேலைகளில் மூழ்கியுள்ளனர். यही वो वाहिद मजहब है நான் ஏற்கனவே விளக்கினேன். वो असली हालत में पेश करता அவர்கள் உண்மையின் என்ன வழியை காட்டுவார்கள்? ஒரு சந்தர்ப்பத்தில் है। यही वो वाहिद मजहब है பெரும்பாலும் अभी तक பெரும்பாலும் என்ன முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களை கொண்ட ஒரு சபையில் हालत में मौजूद ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் मौजूद रहेगी। ஒரு தூதுச் செய்தியை கொண்டு வந்துள்ளார்கள். அந்த தூதுச் செய்தி உலகினர் அனைவருக்கும், முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். बाकी सब मजहब நல்லியல்பு கொண்ட கிறிஸ்தவர்களானாலும் இந்துக்களானாலும் இன்ஷா அல்லாஹ் அவர்களின் கையில் ஒன்று சேர்வார்கள் என்று நான் பேசிக் கொண்டிருந்த போது इस सच्चाई से दुनिया को रोशनास करवाना एक ஒரு கிறிஸ்தவர் மார்க்கத்துடன் கணிசமான தொடர்புள்ளவர் मुसीबत तो அவர் கூறினார், முதலில் முஸ்லிம்களை சீர்திருத்துங்கள், जैसे पहले मैंने बयान பிறகு கிறிஸ்தவர்களை திருத்துங்கள். वो किसी को सच्चाई का क्या எவ்வாறு இருப்பினும் அப்போது நான் அதற்கு பதில் தந்தேன், எனினும் முஸ்லிம்கள் சீர்திருந்துவது மிக அவசியமாகும் என்பது உண்மையாயாகும். अक्सरियत எனினும் முஸ்லிம்கள்
बैठा होता சீர்திருந்துவது மிக அவசியம் என்பது உண்மையாகும். तो यही बातें हो रही थी முஸ்லிம்களின் காரணத்தினாலேயே பல நேரங்களில் வெட்கப்பட வேண்டிய நிலை உள்ளது. और तमाम दुनिया के लिए पैगाम है मुसलमानों எவ்வாறு இருப்பினும் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காகவே வந்துள்ளார்கள். जमा होंगे ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் वो ईसाई हों या முஸ்லிம்களுக்கு தான் கட்டளையிட்டார்கள், तो இமாம் மஹதி வந்தால் ने एक बात அவரை ஏற்க வேண்டும். இதற்காக பனிமலைகளில் சென்று ஒப்புக்கொள்ள நேர்ந்தாலும் சரியே என்றார்கள். ஆனால் कहने लगा पहले நாம் அஹ்மதிகள் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரின் ஜமாத்தில் இருப்பதாக வாதிக்கின்றோம். நாம் இந்த உண்மையின் தூது செய்தியை कि मुसलमानों உலகிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். और मुसलमानों की எவ்வாறு? बाज़ दफा முதலில் उठानी पड़ती நாம் நம்மை लेकिन बहरहाल உண்மையாளர்களாக நிரூபிக்க வேண்டும். तो इस्लाम तो इसलिए आए थे நபிமார்கள் தமது உண்மைக்கு தமது வாழ்விலேயே ஆதாரத்தை வழங்கினார்கள். हजरत அன்றாட நடவடிக்கைகளிலிருந்து இறுதிக்கட்ட வேலைகள் வரை தாம் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை. चाहे बर्फ की सेलों पर எந்த மனித தொடர்பிலும் பொய் கூறவில்லை. இந்த உண்மையைத்தான் हम நாம் நமது வாழ்வில் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम के இதே பணிதான் நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்களின் பணியாகும். हमने நபிமார்கள் எப்படி முன்னுதாரணம் காட்டுகிறார்களோ दुनिया को पहचान அதனை போன்று அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் தமது வாழ்வை மக்களின் கண்களில் படுவதற்காக அழகானதாக்கி எடுத்து வையுங்கள். की दलील अपनी जिंदगी में நமக்கு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரிப்படி நடக்குமாறு रोजमर्रा की கட்டளையிடப்பட்டுள்ளது. मामलात से அந்த முன்மாதிரியின்படி நடந்தவாறு உண்மை என்ற நல்லொழுக்கத்தை எல்லோரையும் விட அதிகமாக நம்மிடம் மேற்கொள்ள வேண்டும். डीलिंग நாம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மிஷனை அப்போதுதான் முழுமைப்படுத்த முடியும். அப்போதுதான் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூது செய்தியை உலகிற்கு கொண்டு சேர்ப்பதில் வெற்றி பெற முடியும். ஆனால் वो अम्बिया के मानने वालों का है कि जिस तरह अम्बिया अपनी मिसाल देते हैं उनके हकीकी मानने वाले भी உண்மையின் தகுதியை பெற इस तरह நமது பணிகளில் எல்லா நிலைகளையும் की दुनिया को नजर உண்மையில் ஈடுபடுத்த வேண்டும். அப்போதுதான் நமது செயல்களில் பரக்கத் வழங்கப்படும். सल्लल्लाहु अलैहि वसल्लम के நமது குடும்ப வாழ்வில் இருந்து हुक्म है நமது வெளிப்புற வாழ்வு வரை, बस நமது சூழல் வரை पर चलते हुए நமது உண்மை முன்னுதாரணமாக விளங்கும். ज्यादा हमें अपनाना होगा. அப்போதுதான் हम हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम के मिशन को நம்முடைய பேச்சில் பரக்கத் ஏற்படும். அப்போதுதான் तभी हम நமது நல்லொழுக்கம், உண்மை दुनिया மற்றவரை அஹ்மதியத் என்ற இஸ்லாத்தின் அருகில் கொண்டு வரும். लेकिन सच्चाई के मयार तभी हासिल होंगे இதற்காக முழு மூச்சாக முயல வேண்டும். कामों में நமது செயல்களை உண்மையில் மெருகூட்ட வேண்டும். நாம் हर तरफ சிறு சிறு பொருளாதார பயனிற்காக பொய்யின் உதவியை நாடினால் நமது பேச்சுகளில் என்ன தாக்கம் ஏற்படும்? நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், हमारे कामों में हमारे நாம் தவறான கணக்கு காட்டி அரசிடம், கவுன்சிலிடம் होंगे जब हम हर सब பொருளாதார பயன் அடைகிறோம் அல்லது நமது டாக்ஸை சரியாக செலுத்தவில்லை எனில் பிடிபடும் போது से लेकर ஜமாத்திற்கு அவப்பெயர் ஏற்பட காரணமாகி விடுவோம். और जो ஏனெனில் हल्का और माहौल है அஹ்மதியை ஒவ்வொருவருக்கும் தெரியும், இவர் அஹ்மதி. एक मिसाल होगी. பிறகு அவப்பெயர் ஏற்பட்டுவிட்டால் हमारी बातों தப்லீக் என்னவாகும்? எந்த ஜமாத்துடன் உங்களுக்கு தொடர்புள்ளதோ அது சரியானது, मुतासर करके अहमदियत அஹ்மதி தவறு செய்ய மாட்டார் तरीफ लाएंगे. बस इस என்பது அவருடைய வாதமாகும். एक जद्दोजहद और சட்டத்தை மதிப்பார். இவர்கள் अपने अमलों மற்ற முஸ்லிம்களை விட்டு வேறுபட்டவர்கள். से सजाना होगा. இவர்கள் பையத் செய்துள்ள மனிதரோ मालिक உலகிற்கு வழிகாட்ட வந்தவர் என்பதை எப்படி நிரூபிப்பீர்கள்? तो फिर हमारी बातों का क्या असर होगा? जैसा कि पहले मैं कई मरतबा कह चुका हूँ, இதனை நிரூபிக்க अगर हम गलत बयानी करके मसलन நாம் हुकूमत से कौंसिल से நமது அமல்களை சரியாக்க வேண்டும். हासिल कर रहे हैं, சிறு சிறு விஷயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். सही तौर पर अदा नहीं कर रहे, நாம் குர்ஆன் சுன்னத்தை तो पकड़े जाने அமல் செய்பவர்கள் என்று எப்படி நிரூபித்து காட்ட முடியும்? का बायस बनते हैं. क्योंकि अहमदी का हर एक को पता चल जाता है कि ये अहमदी है. எனவே நாம் नामी हो जाए
நம்மை சீர்படுத்த வேண்டும். இந்த பணியை பரப்ப करेंगे। ஜமாத்திற்கு जमात से आप நற்பெயர் ஈட்டித்தர முயற்சிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பொய்யினால் நாம் பிடிபட்ட பிறகு நம்மை நாமே சிக்கலில் மாட்டிக்கொள்வது மட்டுமன்றி बाकी ஜமாத்திற்கும் இஸ்லாத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுத்தவும் காரணமாகிவிடுவோம். बैत की है பிறகு நம்மில் சில இளைஞர்களிடம் தீய ஒழுக்கங்கள், சில தவறான செயல்கள், தீய சகவாசம், बस கணவன் மனைவி சண்டைகள், ये साबित சில வேளை விவகாரம் போலீஸ் வரை போய்விடுகிறது. कर बहुत அங்கு ஏதாவது ஒரு சாரார் உண்மைக்கு புறம்பாக பேசுகின்றனர். छोटी छोटी இது எல்லாம் எவ்வாறு இருப்பினும் ஜமாத்திற்கு அவப்பெயர் ஏற்பட காரணமானவை. करेंगे कि हम वो लोग हैं சமுதாயத்தில் தீய தாக்கம் ஏற்படுத்தி தப்லீகிற்கும் தடையாகி விடுகிறது. இது தவிர பொய் கூறும் பழக்கம் ஏற்பட்டால் हमें ஜமாத்திற்குள்ளும் तरफ भी தமது விவகாரங்களில் फैलाने के लिए जमात की नेकनामी के लिए பொய் துணைக்கு எடுக்கப்படுகிறது. பிறகு பொய்யினால் ஒவ்வொரு விஷயத்திலும் பரக்கத்தில்லாமல் போய்விடுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போன்று में डालते हैं। வீடுகளில் குழந்தைகளிடம் தீய தாக்கம் ஏற்படுகிறது. इस्लाम की बदनामी को बायस இவர்களின் பேச்சில் தாக்கம் ஏற்படாது. फिर बात दूसरी சில குழந்தைகள் எனக்கு எழுதியே விடுகின்றனர். नौजवानों எங்களது தந்தை खुद में उठना बैठ வெளியில் மிக கண்ணியமானவர், தொண்டு செய்பவர் என்று பிரபலமானவர். लिए मैंने अर्ज किया வீட்டில் எங்களுக்கு தான் தெரியும் தவறாக பேசுகிறார், पहुंच जाते हैं वहां फिर உண்மையை விட்டு விலகியுள்ளார். இத்தகைய தந்தையால் குழந்தைகளிடம் என்ன தாக்கம் ஏற்படும்? सब चीजें जमात की बदनामी का बायस बनती हैं। பொய் பேசுகின்ற தாயினால் குழந்தையிடம் என்ன தாக்கம் ஏற்படும்? கேட்டால் लीग में பொய்யினை துணைக்கு எடுப்பார்கள். நாங்கள் நன்றாக உள்ளோம், इसके अलावा எல்லோரும் நன்றாகவே இருக்கிறோம் என்பார்கள். இத்தகைய மக்களின் பேச்சு अपने मामलात में தப்லீகில் தாக்கம் ஏற்படாது. இவர்களின் வீட்டில் குழந்தைகளிடம் இவர்களின் தாக்கம் ஏற்படுவதில்லை. இவர்களின் பிள்ளைகள் இவர்களை குறித்து தவறான தாக்கம் பெறுகின்றனர். जैसा कि मैंने कहा इससे பிறகு இவர்கள் வெளியில் போய் என்ன செயல்படுத்தப் போகிறார்கள்? बात எனவே இதனை ஒவ்வொரு அகமதியும் நினைவில் வைப்பது அவசியமாகும். भी देते हैं कि हमारा बाप बाहर நம்மிடம் உருவாகிற வளர்கின்ற விஷயங்கள் எத்தகையவை? मशहूर है, खिदमत करने वाला भी है, பிறகு நாம் சொல்வது ஒன்று, हमें पता है செய்வது ஒன்று गलत बात என்று இருக்கும் மக்களில் சேர்ந்து விடுவோம். நாம் அஹ்மதியத் உண்மை என்று முழங்குகிறோம். बच्चों पर क्या असर होगा அஹ்மதியத்தே உண்மை இஸ்லாம். होगा जो उसको गलत बयानी से काम लेती है। அன்பு எல்லோருடனும், வெறுப்பு யாருடனும் இல்லை என்று முழங்குகிறோம். तो फिर झूठ का सहारा लिया जाता है। முதலில் நாம் நமது வீட்டிற்குள் அன்பை தர வேண்டும். तो ऐसे लोगों के फिर வீட்டிற்குள் அன்பை நிலைநாட்ட வேண்டும். असर नहीं होता, நமது உறவினர்களிடம் அன்பை தர வேண்டும். बच्चों पर भी असर नहीं हो रहा, मेरे घरों நமது ஜமாத்தின் நண்பர்களுக்கு அன்பை தர வேண்டும். उनसे நமது சுற்றுப்புறத்திற்கு அன்பை வழங்க வேண்டும். गलत असर कायम हो रहा है। இவ்வாறு நமது அன்பு பறந்து விரிந்து கொண்டே செல்லும். பிறகு உண்மையினால் உண்மை பரவிக்கொண்டே செல்லும். இதுவன்றி நமது முழக்கம் बात का हर வெற்று வாய் முழக்கமாகும். ख्याल रखने की जरूरत நாம் பொய் முழக்கமிடுபவர்களாவோம். बातें पैदा हो रही हैं और வீட்டில் நிம்மதி குலைவு. तो फिर நாம் மற்றவரை பார்த்து உண்மையை பெற்று होंगे जो कहते कुछ हैं और करते உங்கள் நிம்மதி குலைவை அகற்றுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறோம். நாம் மற்றவர்களிடம் சென்று அன்பை தப்லீக் செய்கிறோம். की इस्लाम है நமது அண்டை அயலாரிடம் कि मोहब्बत தொடர்பு சரியில்லை. के लिए है, नफरत किसी से नहीं, அவர்களுக்கோ நமது அன்பை பெற அதிக உரிமை உண்டு. को मोहब्बत देनी है। திருக்குர்ஆனில் எல்லாவற்றையும் விட அதிக உரிமை அண்டை அயலாருக்கு தரப்பட்டுள்ளது. ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் கூறுகிறார்கள், अपने माहौल को मोहब्बत உங்கள் மார்க்க சகோதரர்கள் உங்கள் அண்டை அயலார்கள். வீட்டோடு வீட்டை சேர்த்து கட்டுவதால் மட்டும் அண்டை அயலாராகி விடுவதில்லை. உங்கள் மார்க்க சகோதரர் உங்கள் அண்டை அயலாராவார். घरों में तो அவர்களின் உரிமையை வழங்குங்கள். और हम दूसरों को நாம் உண்மையாளர்களில் कि आओ நமக்கிடையே உள்ள தொடர்பை पाकर உறுதியாக இணைக்க வேண்டும். அதுவன்றி நமது தப்லீக் जाकर तो பறக்கத்தற்றதாகிவிடும். कर रहे हैं, அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃபாலூன். बात अच्छे ना हो நம்பிக்கை கொண்டவர்களே, जिसका सब நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள்? कुरान करीम में हमसाये का सबसे ज्यादा हक लिखा है, உங்கள் அமல்கள் सबसे ज्यादा हक உங்கள் சொல்லுக்கு இணங்கியதாக இல்லையே.
இது நயவஞ்சகமாகும். फरमाते हैं இதனால் பரக்கத் தொடராது. नहीं भाई तुम्हारा हमसाया இதனால் பரக்கத்தின்மையே உருவாகும். से घर जुड़ना हमसाई की नहीं है बल्कि ஈமானை दीनी भाई जो है செயல் சொல் வித்தியாசத்தால் பங்கப்படுத்தி விடாதீர்கள். எந்த ஒரு உண்மையான நபியின் உண்மை பேரன்பருடன் ताल्लुकात को நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தியுள்ளதாக வாதிக்கின்றீர்களோ वरना हमारी அந்த இணைப்பு உண்மையானதாக இருப்பதற்கு இந்த மனிதர் பொய்யர் என்று உங்களை பார்த்து யாரும் விரலை உயர்த்தாமல் இருக்க வேண்டும். माला तफल இவர் பொய்யராக இருக்கிறார், जो ईमान लाए हो இவரே பொய்யராக இருந்து இவர் உண்மையாளருடன் சேர்ந்திருப்பதாக கூறுகிறார். हमारे कॉल का साथ नहीं दे रहे இவரோ பொய்யராக உள்ளார். ये मुनाफिकत பிறகு இவர் காட்டுகிற உண்மையாளரையும் இழிவாகவே பார்க்கப்படும். कभी बरकत नहीं पड़ सकती எனவேதான் हमेशा बेबरकत ஹதரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நம்முடன் சேர்ந்து अपने को நமக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தாதீர்கள். दागदार न करो எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டும், जिस அஹ்மதியத்தின் வெற்றிக்காக நாம் உண்மை என்ற ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். இஸ்லாத்தின் போதனை உண்மை என்பதில் சந்தேகமில்லை. करने का दावा करते हो திருக்குரான் உண்மை. उसके साथ हकीकत இந்த போதனை கியாமத் வரை நிற்கப் போகிறது, சந்தேகமில்லை. ये कहकर उंगली न उठाए ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஷரியத் நபி. उठा है எந்த புதிய ஷரியத்தும் எந்த புதிய உண்மையும் இனி இறங்கப் போவதில்லை. நுபுவத்தின் எல்லா முழுமைகளும் அவர்களுடன் முடிவடைந்து விட்டன. झूठा है कि जिसके ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரின் வாதம் உண்மையானது. तभी तो मसीह அவர்களே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவித்த மஸீஹ் மவ்ஊத் என்பதில் சந்தேகமில்லை. இஸ்லாத்தின் முன்னேற்றம் அஹ்மதியத்தின் முன்னேற்றத்துடன் சம்பந்தப்பட்டது. ஆனால் पता के இந்த முன்னேற்றத்தில் सच्चाई का பங்கு பெற்று இந்த உண்மையை பரப்புவதற்கு அஹ்மதிகளுக்கும் பொறுப்புள்ளது. कि तालीम அதனை வழங்குவதற்கு நமது அமலை சரி செய்ய வேண்டும். सच्चा है எந்த போதனையை தப்லீக் செய்கிறோமோ அதற்கு ஏற்ப நடக்க வேண்டும். எனவே நாம் இஸ்லாத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட வெற்றியில் और अब कोई नई शरीयत பங்கு பெற்ற வேண்டும் என்றால் अल्लाह ताला की तरफ से नहीं उतरनी இன்ஷா அல்லாஹ் இக்காலத்தில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை इसमें कोई शक பேரன்பருக்கு कि வாக்களித்துள்ள வெற்றியில் பங்கு பெற வேண்டும் என்றால் दावा सच्चा है பிறகு நாம் ஒவ்வொரு வினாடியும் நம்மை கணக்கு பார்ப்பது அவசியமாகும். तरक्की எந்த அளவுக்கு நாம் உண்மையாளர்கள் लेकिन इस तरह की நமது வீட்டில் சுற்றுப்புறத்தில் इस सच्चाई के ஜமாத் விவகாரங்களில் நமது தொழில்துறைகளில் என்று अदा करने के நாம் நம்மை ஆய்வு செய்ய வேண்டும். लिए अपने अमल भी सच्चे करने हों நமது ஆய்வு நிம்மதியை குலைப்பதாக இருக்குமானால் ढालने हों நாம் கவலைப்பட வேண்டும். जिस तालीम की हम அஹ்மதியத்தின் வெற்றி உறுதி என்பதில் சந்தேகமில்லை. இன்ஷா அல்லாஹ் तलबे का हिस्सा बनना है அந்த வெற்றியை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கவும் செய்கிறோம். ஆனால் उस गलबे का உண்மையின் உரிமையை வழங்காதவருக்கு मानने में अल्लाह ताला ने கவலைக்குரிய தருணம் இது. सल्लल्लाहु अलैहि वसल्लम के அவர்கள் இந்த வெற்றியில் साथ भी किया है பங்கு வகிப்பதிலிருந்து விலக்கப்படுவார்கள். हमें हर आन ஆகவே இது கவலைப்படும் தருணமாகும், ஆய்வு செய்யும் இடமாகும். किस हद तक हम सच्चे हैं நாம் இந்த घरों में உண்மையை பெற்று हॉल में எந்த அளவுக்கு நமது अपने செயல்களை பொய்யிலிருந்து தூய்மையாக்குபவர்கள் ஆகியுள்ளோம் என்பது யோசிக்க வேண்டிய விஷயமாகும். बेचैनी पैदा करने எப்போதும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும், तो फिर हम பொய் ஷிர்காகும். बेशक உண்மையை வெளிப்படுத்தி अहमदियत का गलबा तो यकीनी அதனை நிலைநாட்டுவதற்காக और इस அஹ்மதிகள் தியாகங்கள் செய்கிறார்கள் என்றால் लेकिन सच्चाई का உண்மையில் அவர்கள் இணை வைத்தலுக்கு எதிராக தியாகங்கள் செய்கின்றனர். का हिस्सा बनने से मारूम அவர்கள் ஒரே இறைவனின் ஆட்சியை உலகில் நிலைநாட்ட தியாகங்கள் செய்கின்றனர். गौर करने का அவர்கள் சர்வாதிகார ஆட்சி, அநியாய முல்லாக்கள் இதற்கு எதிராக தியாகம் செய்கிறார்கள். तरह अपने अमलों को உங்களுக்கு வாழ்வு வேண்டுமெனில், செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டுமெனில், रहना चाहिए உங்கள் சந்ததிகள் நிம்மதியாக இருக்க வேண்டுமெனில் जिन्हें உண்மையை விட்டுவிட்டு सच्चाई के इजहार பொய்யை மேற்கொண்டு எம் பின்னால் வாருங்கள் என்று கூறுகின்றனர். நமது தியாகிகள் தமது இலக்கை நிறைவேற்றி விட்டார்கள். வெளியில் இருக்கும் அகமதிகள் அம்மக்களோடு ஒப்பிடும்போது நிம்மதியாக வாழ்கிறார்கள். वाहिद की हुकूमत दुनिया में அவர்களது கடமை அவர்கள் தமது உண்மையின் தரத்தை जाबर பொய் மரித்துவிடும் அளவுக்கு உயர்த்த வேண்டும். और जालिम நாம் நல்ல நியத்துடன் இந்த இலக்கை அடைய முயன்றால் நிச்சயமாக பொய்யுக்கு மரணம் தவிர வேறு வழி இருக்காது. अपने मालों को महफूज அபூ சுஃபியான் மக்கா வெற்றியின் போது चाहते हो
तो फिर सच्चाई ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதனையே கூறினார். इख्तियार करके நாங்கள் உண்மையாளராக இருந்தால், बस ये कुर्बानी எமது வணக்கத்துக்குரியவை உண்மையானவையாக இருந்தால், ஆற்றல் உள்ளவையாக இருந்தால், எந்த நிலையில் நீங்கள் மக்காவில் இருந்து வெளியேறினீர்கள்? निस्बतन सुकून உங்களை தீர்த்து கட்ட எவ்வளவு முயற்சிகள் செய்தோம். அதன் விளைவாக இன்று நீங்கள் इतना बुलंद அமர்ந்திருக்கிற இடத்தில் நாங்கள் அல்லவா இருந்திருக்க வேண்டும். और जब हम एक नियति से எப்போதும் போல் நிரூபணமாகிவிட்டது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் तो यकीनन உண்மையை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தீர்கள். फरार और உங்கள் வாயிலிருந்து உண்மையை தவிர எதுவும் வெளிவந்ததில்லை. இன்று நிரூபணமாகிவிட்டது. உங்கள் பிரகடனமே உண்மை. இதுவே உண்மை. हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम இந்த உலகத்தின் இறைவன் ஒரே இறைவன்தான். कि अगर हम सच्चे होते அவனுக்கே வணங்குங்கள். मबूद सच्चे அவனுக்கு அடிமையாக இருப்பதன் உரிமையை வழங்குங்கள். அந்த இறைவனே உண்மையானவன் என்ற உங்கள் பிரகடனம் உண்மையாக இருந்தது. के मालिक होते இஸ்லாத்தின் இறைவன் நிச்சயமாக உண்மையானவன். की हालत में அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையாளர்கள். और आपके எனவே அபூ சுஃபியான் மேலும் அறிவித்தார், நான் கலிமா சொல்கிறேன் என்று கூறி இஸ்லாத்தில் இணைந்தார். वजह से आज இதுவே உண்மையின் முன்மாதிரி. இதனை உலகம் பார்த்தது. ये साबित हो गया இதுவே கடும் எதிரிகளையும் உண்மையின் பக்கம் கொண்டு வந்தது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் जिस तरह आप அவர்கள் हमेशा உலகை பெரிதும் की बात குழப்பம் நிறைந்த நிலையில் கண்டார்கள். कुछ नहीं निकला உண்மையின் ஒளியால் அந்த குழப்பங்களை அகற்றி ये ऐलान कि அம்மக்களை இறை மனிதர்களாக்கினார்கள். साल में कौन का இணை வைப்பவர்களை தௌஹீதில் நிலைநாட்டினார்கள். करो उसकी बंदगी का हक अदा மக்காவின் குஃபார்களின் தற்பெருமையையும் பொய்யையும் आपका ये ऐलान भी सच्चा இறை வாக்குறுதிகள் சிதைத்து விட்டன. இன்று का खुदा यकीन ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் मानने वाले भी இதே வாக்குறுதி தான் தரப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உள்ளது. मैं भी कलमा पढ़ता இவர்கள் மூலமாக இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைக்க உள்ளது. ஆனால் थे वो सच्चाई நாம் இறைவனுடையவர்களாகும் जो दुनिया ने देखी தேவை உள்ளது. जिसने உண்மையை நமது வாழ்வின் அங்கமாக்கும் தேவை உள்ளது. உண்மையின் மீது जिस तरह நிலை நின்றவாறு हजरत सल्लल्लाहु நமது ஈமானை வலுப்படுத்தும் தேவை உள்ளது. அப்போதுதான் இக்காட்சியை காண முடியும். और सच्चाई நாம் ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் பையத் செய்து बाखुदा इंसान உறுதிமொழியும் எடுத்துள்ளோம். நாம் மார்க்கத்துக்கு உலகத்தை விட முன்னுரிமை வழங்குவோம். உண்மையை நிலைநாட்டுவோம். பொய் மற்றும் ஷிர்கை அழிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துள்ளோம். और अल्लाह ताला இன்று நாம் உண்மையை வெளிப்படுத்தி சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும். के அதுவே அஹ்மதிகளின் கடமையாகும். यही बातें நாம் உண்மையான जैसा कि मैंने बताया உண்மையாளரின் का वादा உண்மை அடியாரின் உண்மையை பையத் செய்து அதனை உலகில் நிலைநாட்டப் போவதாக உடன்படிக்கை எடுத்துள்ளோம். करने की जरूरत है உடன்படிக்கையை நிறைவேற்றுவது பற்றி அல்லாஹ்வினால் கேட்கப்படும். हिस्सा बनाने की जरूरत இது மிகவும் कवலைப்பட வேண்டிய இடமாகும். है रहते हुए இதனை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ताकि ये நாம் நம்மை உண்மையின் முன்மாதிரியாக்காவிட்டால் நம்மால் ஒருபோதும் தௌஹீதை நிலைநாட்ட முடியாது. अहद ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் कि हम दीन को दुनिया पर मुकद्दम करेंगे முழுமைப்படுத்தவும் பரப்பவும் வந்த அந்த உண்மையை நிலைநாட்டவும் முடியாது. அந்த உண்மை இன்றிலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் अहमदियों को कायम அவர்கள் நிலைநாட்டியதாகும். क्योंकि हम वो लोग हैं ஆனால் முஸ்லிம்களின் நிலையால் அது இன்று कि गुलाम सादिक की बैत करके உலகை விட்டு துடைக்கப்பட்டுள்ளது. ज़हरल फसादु फिल बर्रि वल बहर, और अहदों के पूरा करने के बारे में अल्लाह ताला के फरमान के मुताबिक हम पूछे கரையும் கடலும் குழப்பத்தில் இருந்தது என்ற நிலைக்கு உலகம் வந்தது. हमें हमेशा याद रखें அல்லாஹ் தனது அடியார்கள் மீது அளவற்ற आपको सच्चाई का नमूना கருணை காட்டுபவனாவான். फिर हम कभी तौहीद को कायम करने और उस அவன் ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக इशाअत के लिए ஒரு ஜமாத்தை நிலைநாட்டி सल्लल्लाहु आए थे இந்த கவலையை அகற்ற ஏற்பாடு செய்தான். जो आज से நுபுவத்தை தொடரும் हजरत मोहम्मद கிலாஃபத் மூலமாக ஒரு ஜமாத்தை நிறுவி உண்மையை நிலைநாட்டும் मुसलमानों की ही நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளான். वो सिद्क आज दुनिया से मफकूद है और ज़ाहिर எனவே ஒவ்வொரு நிலையிலும் குழப்பத்தை அகற்றி உண்மையை நிலைநாட்டிவிட முயற்சி செய்வது जो अपने ஒவ்வொரு அஹ்மதியின் வேலையாகும். करने वाला है அவர் இந்த ஜமாத்தில் தான் मोहम्मद இருப்பதாக கூறுகிறார். और आपके जरिए நாம் இந்த குழப்பம் மற்றும் பொய்யை வீட்டிலிருந்து அகற்ற வேண்டும். के दूर करने के இது समाधि हैं வீட்டிற்குள் குளறுபடி ஏற்பட காரணமாகியுள்ளது. नबूवत
நாம் இந்த குழப்பங்களையும் एक जमात का பொய்யையும் நமது வட்டாரத்தை விட்டு அழிக்க வேண்டும். उम्मीदें भी இந்த குழப்பம் மற்றும் பொய்யை बस हर सतह पर इस फसाद को ஊரை விட்டும் அகற்ற வேண்டும். सच्चाई को कायम இந்த குழப்பம் மற்றும் பொய்யை உலகை விட்டும் அகற்ற வேண்டும். அதன் மூலம் உலகில் அன்பு, நேசம், சாந்தி, சமாதானம் நிலைநாட்டப்படும். அல்லாஹ்வின் அருளால் बायस बना हुआ நாம் உலகிலிருந்து हमें इस फसाद को குழப்பங்களை அகற்ற வந்த ரசூலை ஏற்றிருப்பவர்களாவோம். हमें इस அன்னார் உலகிற்கு ஒரு ரஹமத்தாக வந்தவர்களாவார்கள். और हमें इस फसाद அவர்களை பற்றி இறைவன் கூறியுள்ளான், को खत्म करना ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன். और मोहब्बत और अमन और सुलह நாம் உம்மை உலகிற்கு ஒரு ரஹமத்தாக ஆக்கி அனுப்பியுள்ளோம். हम अल्लाह ताला के फजल உலகில் உண்மையை உயர்த்தி से मानने वाले हैं. குழப்பத்தை அகற்றிதான் இந்த நபி ரஹமத்திற்கு காரணமாகினர். இன்று நமது பொறுப்பு, एक रहमत बन के நாம் இந்த உண்மையாளர்கள் உண்மையாளர் ரஹமத்துல் லில் ஆலமீன் உடைய இந்த சுன்னத்தை நிலைநாட்டுவோம். कि हमने तुझे दुनिया के लिए सिर्फ நம்மையும் உண்மையினை दुनिया में வெளிப்படுத்துபவராக்குவோம். बाला करके உலகிற்கும் फसादों को दूर करके இந்த தூதை கொண்டு சேருங்கள். அந்நியர்களையும் सल्लल्लाहु अलैहि वसल्लम ने இந்த உண்மையின் ஆயுதத்தால் வெல்லுங்கள். துப்பாக்கி, ये हमारी ரைபிள், इस துப்பாக்கி ரவைகள் ஆகியவை और रहमतुल्लिल வாழ்வை அழிப்பதற்கு காரணமானவை ஆகும். अपनों को भी ஆனால் इजहार से நாம் நமது அமலால் पैदा करें, வீசுகின்ற உண்மை என்ற ஆயுதமோ வாழ்வை வழங்கும் ஆயுதமாகும். इजहार से मखलूक இந்த ஆயுதம் ஏந்தி ஒவ்வொரு அகமதியும் இன்று बंदूकें राइफलें வெளியேற வேண்டிய தேவை உள்ளது. तो गोलियां நாம் உண்மையை பரப்ப இந்த ஆன்மீக ஆயுதத்தை பயன்படுத்தி நல்லியல்பு கொண்ட सच्चाई का हथियार நன்மையை தேடுபவர்களை திரட்டி और इजहार से அவர்கள் மூலம் உண்மையின் சுவரை எழுப்புவோம். ये जिंदगी बचने அதனை எந்த பொய்யான ஷேத்தானிய சக்தியும் வீழ்த்த இயலாததாக அமைய வேண்டும். आज हर अहमदी பிறகு இந்த உண்மையின் ஒளி ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளியாகும். இந்த ஒளி இறைவனின் ஒளியின் பிம்பம். फितरतों और नेकियों के मतलब இதனை உலகில் பரப்பிக்கொண்டே செல்வோமாக இன்ஷா அல்லாஹ். உலகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடியின் கீழ் திரண்டு தௌஹீதின் காட்சியை காணட்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தரட்டும். இன்றும் ஒரு பரிதாபகரமான செய்தி. நான் ஜும்மாவுக்கு பிறகு ஜனாசா தொழுகை தொழுவேன். நமது அஹ்மதி சகோதரர் खुदा ताला के ஃபைசலாபாத்தை சார்ந்த நசீம் அகமது பட் சாஹிப், இவர் முகமது ரமதான் பட் சாஹிபுடைய மகன், दुनिया आप सब 2 நாட்களுக்கு முன்பு जमा होकर ஃபைசலாபாத்தில் ஷஹீதாகி உள்ளார். देखने वाली बन जाए. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். अल्लाह हमें इसकी तौफीक. இவர்களது தாதா மூலமாக இவரது குடும்பத்திற்கு आज भी एक अफसोसनाक खबर है, एक जनाजा भी पढ़ाऊंगा அகமதியத் வந்தது. जुमे के बाद इंशाअल्लाह. அவரது பெயர் குலாம் முகமது சாப். हमारे இவர் ஹதரத் 2வது खलीफத்துல் மசீஹ் காலத்தில் फैसलाबाद के नसीम अहमद भट्ट साहब एवं मुकर्रम मोहम्मद பையத் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. நசீம் அகமது பட் சாஹிப் फैसलाबाद में शहीद कर दिए. 1957 ஃபைசலாபாத்தில் பிறந்தார். இவர் பிறப்பு அஹ்மதி ஆவார். 4 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமையில் இவரது வீட்டிற்கு इनके जरिए से इनके खानदान में अहमदी அடையாளம் தெரியாத சிலர் சுவரேறி குதித்து साहब था. வந்து சுட்டுவிட்டனர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 3-4 தேதிகளின் இரவில் सानी रज़ी अल्लाह अन्हु के दौर இவர்கள் வந்தனர். வளாகத்தில் தூங்கிக் கொண்டிருந்தவரை எழுப்பி சுட்டனர். भट्ट साहब ஒரு குண்டு फैसलाबाद में पैदा हुए. வயிற்றிலும் 2 குண்டுகள் முதுகிலும் பட்டன. காயமுற்ற நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். सितंबर 4 செப்டம்பர் காலை 9 மணிக்கு மருத்துவமனையில் மரணமடைந்தார். आए दीवार ஷஹாதத்துக்கு முன்னர் குண்டடி வாங்கிக் கொண்டும் கூட சமாளித்தார். மனைவிக்கு பொறுமை மற்றும் தைரியம் ஊட்டினார். இவரது சிறிய சகோதரர் வசீம் அகமது பட் சாஹிப் 1994 और 4 सितंबर இவரது பெரியப்பா மகன் நாசிர் அகமது பட் சாஹிப் அல்லா ரக்கா சாஹிபுடைய மகன் கடந்த வருடமும் ஷஹீதாக்கப்பட்டுள்ளனர். को उठाया और अब तो नींद की हालत में आपको फायरिंग அப்போதும் கூட 2 फायर இவர் மிகவும் பொறுமையை வெளிப்படுத்தினார். ஷஹாதத்தின் போது பட் சாஹிபின் வயது 54 ஆகும். सितंबर को ஒரு தொழிற்சாலையில் பணி செய்து வந்தார். 9 बजे अस्पताल में. शहादत से कबल गोलियां लगने के बाद खुद को संभाला. நல்லொழுக்கம் உள்ளவர், துணிச்சல் மற்றும் தைரியம் உள்ளவர், ஜமாத் பணிகளில் பங்கு பெறுபவர். 94 में और फिर आपके तायाजाद भाई नसीर अहमद भट्ट साहब वल्दल्ला रखा साहब गुज़श्ता साल சந்தாக்களை முறையாக தருபவர். को में பைத்து ஃபிக்ர் மஸ்ஜித் उन दोनों को भी शहीद किया गया था.
வீட்டை விட்டு சிறிது தூரமாக இருந்த போதிலும் हौसले का मुजाहरा किया। ஜும்மா தொழுகைக்கு பள்ளி சென்று தொழுது வருவார். साहब की उम्र 54 साल थी। ஜமாத் மற்றும் खिलाफतुடன் விசுவாச தொடர்புள்ளவர். बाअखलाक और எளிமையான சுபாவம். कामिल बड़े बहादुर निडर மனைவி குழந்தைகளுடன் நல்ல பிரியம் காட்டுபவர். लेते थे। படைப்பினங்களுடன் அனுதாபம் காட்டுபவர். बैतुल जिक्र இவரது நினைவாக இவரது மனைவி ஆசியா நசீம் சாஹிபா தவிர 4 பெண் குழந்தைகள். बाकायद की சந்தோஷ் நாஸ் मस्जिद में जाकर இவர் திருமணமானவர். में जमात और खिलाफत के साथ इखलास व वफा का ताल्लुक था। அந்தாரா நூ சாஹிபா बीवी बच्चों के साथ बहुत मोहब्बत और शफकत का सलूक किया करते இவரும் திருமணமானவர். சாரா கௌசர் சாஹிபா இவரும் திருமணமானவர். नुमाया खुल्क था। ஷிமாயிலா கவல் इनकी लवाई சாஹிபா 9வது படிக்கிறார், 15 வயது. बेटियां सुंदस नाज சஃபர் ரம்சான் என்ற மகன் मोहब्बत साहिब 11 வயது, 4வது படிக்கிறார். शादीशुदा हैं। இவரது ஒரு மகன் சென்ற வருடம் தனது 22வது வயதில் நோயினால் மரணமடைந்தார். की 9वीं क्लास में पढ़ रही हैं और बेटा अजीजम साफ साफ அல்லாஹ் மர்ஹூமின் தகுதியை 11 साल உயர்த்துவானாக. चौथी जमात में पढ़ रहा है। உறவினர்களுக்கு பொறுமையை वழங்குவானாக. इस साल बीमारी की वजह से ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் ஏற்கனவே கூறியதைப் போன்று இவர்களது ஜனாசா தொழுகை நடைபெறும். अल्लाह ताला मरहूम के दर्जात बुलंद करे और लवाहिकीन को सब्र जमील अता फरमाए। नमाज जुमा के बाद जैसा कि मैंने कहा इनकी नमाज जनाजा अदा होगी। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله। ये शहीद हुए हैं। इनके 2 दिन बाद फैसलाबाद में भी हमारे एक जमात के सेक्रेटरी उमर अहमद थे, उनको ऊपर फायरिंग की गई और 4 गोलियां उनको लगी हैं। अस्पताल में दाखिल हैं। कल तक क्रिटिकल हालत थी, अल्लाह के फजल से कुछ बेहतर हैं। उनके लिए भी दुआ करें अल्लाह ताला उनको शिफाए कामला वाजला से नवाजे। अंतड़ियाँ उनकी काफ़ी ज़्यादा उसको नुकसान पहुंचा है, कुछ काटी हैं, कुछ मरम्मत की गई हैं। पेट में गोलियां लगी थी और गर्दन पे और बाजू पे। इसी तरह कल भी लाहौर में एक अहमदी को कार रोक के फायरिंग करने की कोशिश की गई, लेकिन एक गोली मिस हुई, दूसरी चल नहीं सकी। बहरहाल मुखालफत बहुत ज़्यादा बढ़ गई है। पाकिस्तान के अहमदियों के लिए ख़ास तौर पर बहुत दुआ करें, अल्लाह ताला उन सबको अपनी हिफाजत में रखे। इबादल्लाह रहमकुमुल्लाह इन्नल्लाह यअमुरुकुम बिल अदलि वल इहसानि व इताइ ज़िल क़ुर्बा व यन्हा अनिल फ़हशाइ वल मुनकरि वल बग़ि यइज़ुकुम लअल्लकुम तज़क्करून। उज़्कुरुल्लाह यज़्कुरुकुम वदूहु यस्तजिब लकुम वलज़िक्रुल्लाहि अकबर।